இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் Chromebook 113180 லேப்டாப்பு. இந்த லேப்டாப் கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. இந்த லேப்டாப்புக்கு நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவும் தெரியாத மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் வச்சு மறைச்சிருப்பாங்க. ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த இடத்துல அழுத்தி திருகுனிங்கன்னா ஸ்க்ரூ வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கீயை வச்சு இந்த லேப்டாப்போட கேஸில் வச்சு நம்பிகிட்டே வந்தீங்கன்னா இந்த கேஸ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டிஸ்பிளேவை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளியில் பிரித்து எடுக்கணும். இந்த டிஸ்பிளே மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் 4 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஸ்டார் ஸ்க்ரூ தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் நல்ல பிராண்டில் வாங்குங்க, குவாலிட்டியான பிராண்டில். எந்த பிராண்ட் வாங்குறதுன்னு தெரிலனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பிராண்டோட நேம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த பிராண்டில் வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டிஸ்பிளே மேலே இருக்கிற 4 ஸ்க்ரூவையும் கழட்டி வெளியில் எடுத்துடலாம். கழட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஸ்பிளே வெளியில் எடுத்துருங்க. டிஸ்பிளே எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்பிளே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட் நம்பர் சொல்லி டிஸ்பிளே வாங்க. இப்போ வந்து நான் பார்ட் நம்பர் சொல்லி டிஸ்பிளே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த டிஸ்பிளேவை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்.